நினைவு கூறுவதற்காக 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம். இதை ஒழுங்குபடுத்துவதற்காக நமது சக ஊழியர் 2026 ஆண்டின் கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாளாகிய இன்று இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு முழு நாட்டு மக்களினதும் அபிலாஷைகளை முன்னணியாக கொண்ட இன்று ஆரம்பிக்கப்படும் ஒரே நாடாகவும் ஒரே தேசம் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கு ஊடாக சாரத்தை அதனூடாக எடுத்து காட்டவும் அமைக்கப்பட்ட அரசு நிர்வாகம் ஒன்றின் பொதுமக்களின் பணத்திலிருந்து சம்பளம் பெறும் அரச ஊழியர் ஒருவர் என்ற வகையில் அரச கொள்கைகள் மற்றும் இலக்குகளை நடைமுறைப்படுத்தும் போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமை பொறுப்பினை வினைத்திறனுடனும் பயனுறுதியுடனும் செயலூக்கத்துடனும் அதிகூடிய அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் பொதுமக்களுக்கு சார்பாகவும் முழு நிறைவாக நிறைவேற்றுவதாக உறுதிமொழிகின்றேன். மற்றும் வேலை திட்டம் தொடர்பாகவும் மற்றும் குறித்த நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக 2026 ஆண்டின் புதுவரப்பொருட்டையொட்டி உங்களுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2025 ஆண்டில் பல சவால்களை முகம் கொடுத்து பல இன்னல்களை அனுபவித்து சொல்லுமா துயரங்களை எல்லாம் அனுபவித்து மக்களுக்காக முடிந்தளவு நேர்த்தியான ஒரு சேவையினை நாங்கள் வழங்கி மனதில் ஒரு நல்லொரு நோக்கத்துடன் ஒரு ஆத்ம திருப்தியுடன் 2026 ஆண்டுக்குள் தொடர்ந்துள்ளோம். அந்த வகையிலே இந்த 2026 ஆண்டானது நம் அனைவருக்கும் மிகவும் ஒரு சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல பொதுவான இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி நிறுவனமானது மிகவும் ஒரு சவால் மிக்க நிறுவனமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த உள்ளாட்சி நிறுவனத்தில் பயணிப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் மக்களுடன் நேரடியாக களத்திலிருந்து பணியாற்றுவர்கள் நாங்கள். அந்த வகையில் நாங்கள் எவ்வளவுதான் சிரமப்பட்டு செய்தாலும் அவர்களை தன்னிறை அடைய செய்ய முடியாத நிலை காணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தற்போது எமது நாடு கொண்டிருக்கின்ற இந்த புயலினால் எமது நாடு பின்தள்ளப்பட்ட நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. யாவரும் வாழ்ந்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. நாங்கள் எமது மக்களுக்கு இந்த ஆண்டில் எம்மால் முடிந்தளவு நாங்கள் சரியான திட்டமிடலுடன் அர்ப்பணிப்புடன் மக்களின் சேவையை அனைவரும் நேர்த்தியாகவும் முழுமையானதாகவும் ஆத்ம திருப்தியுடன் வழங்கி இந்த ஆண்டிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒரு சிறந்த மனிதர்களாக திகழ வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.